கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இந்தியாவிலேயே எந்த மாநிலம் அதிக அளவுல கடன் வாங்கியிருக்காங்க தெரியுமா? மாநில அரசுகள் எவ்வளவு கடனை ஒரு வருஷத்துக்கு வாங்குறாங்க? இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். சாதாரண கூலி தொழிலாளி தொடங்கி நம்மை ஆட்சி செய்யக்கூடிய அரசுகள் வரைக்கும் கடன் வாங்கிதான் குழப்பம் நடத்துறாங்க. அதிலும் மாநில அரசுகள், பெரும்பாலான அரசுகள் கடன் வாங்கிதான் அவங்களுடைய நிறைய செலவினங்களை சமாளிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இந்த மாநில அரசுகள் கடன் வாங்கக்கூடிய விவரங்களை பத்தின விஷயங்களை நாடாளுமன்றத்துல மத்திய அரசு புள்ளி விவரங்களா கொடுத்திருக்கிறாங்க. அதன்படி பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினரான சத்னம் சிங் சந்து கடந்த 2 நிதியாண்டுகளா நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாநில அரசுகள் எவ்வளவு கடன் வாங்க மத்திய அரசு அனுமதி கொடுத்திருந்தீங்க, இதுல இந்த மாநில அரசுகள் எவ்வளவு கடன்களை வாங்கி இருக்கிறாங்க, இது சம்பந்தமான விவரங்களை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு மத்திய நிதித்துறை அமைச்சகம் எழுத்துப்பூர்வமான தகவல்களை கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன, மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு கடன் வாங்க அனுமதி கொடுக்கிறது? மாநில அரசுகள் மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கிதான் கடன் வாங்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுதுல? ஆமாங்க, மாநில அரசுகள் மத்திய அரசு நிர்ணயிக்கக்கூடிய உச்ச வரம்புக்கு உட்பட்டு தான் அவங்க கடன்களை வாங்க முடியும். அது என்ன வரம்பு அப்படின்ற அடுத்த கேள்வி உங்களுக்கு எழும். ஒரு மாநில அரசு அவங்களுடைய உள்நாட்டு உற்பத்தி, அதாவது GSDP அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஒட்டுமொத்த உற்பத்தியில 3% வரைக்கும் எவ்வளவு வருதோ அந்த அமௌண்ட்டை மட்டும்தான் ஒரு மாநில அரசு வெளியில இருந்து கடன் வாங்க முடியும். அதாவது மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு கடன்களை கொடுப்பாங்க. இது தவிர வெளி சந்தையிலிருந்து கடன்களை வாங்கணும் அப்படின்னா அந்த மாநில அரசுகள் ஒட்டுமொத்தமா ஒரு நிதியாண்டுல எவ்வளவு உள்நாட்டு உற்பத்தியை பண்றாங்களோ அதோடைய மதிப்புல 3% வரைக்கும் மட்டும்தான் அவங்க கடன்களை வாங்க முடியும். அந்த வகையில ஒவ்வொரு மாநில அரசுகளுக்கும் வேற வேற அமௌண்ட் அப்படின்றது பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கும். அப்படி எவ்வளவு அமௌண்ட் பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விவரங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல இந்தியாவிலேயே அதிக கடன்களை பெறுவதற்கான நிதியை அதிக அளவுல பெற்றிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுக்கு கடந்த 2023-24 நிதியாண்டுல மத்திய அரசு கடன் வாங்குறதுக்காக அனுமதி கொடுத்த தொகையுடைய அளவு 1,00,000 கோடியே 22,664 ரூபாய். அதாவது 1,22,664 கோடி ரூபாய் அப்படின்றது அந்த அமௌண்ட். அதுவே நடப்பு நிதியாண்டுல 1,24,074 கோடி ரூபாய மத்திய அரசு, தமிழ்நாடு அரசு இந்த அளவுக்கு நீங்க கடன்களை வாங்கிக்கலாம் அப்படின்ற அனுமதியை கொடுத்திருந்தாங்க. இதுல தமிழ்நாடு அரசு எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட எவ்வளவு அனுமதி கொடுத்தாங்களோ அந்த கடனை வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியான புள்ளி விவரங்கள் தான் இருக்கு. கடந்த நிதியாண்டுல எவ்வளவு கொடுத்திருந்தாங்க? 1,22,664 கோடி ரூபாய் கொடுத்திருந்தாங்களா? இதுல 1,13,001 கோடி ரூபாய தமிழ்நாடு கடனா வெளியிருந்து வாங்கிட்டாங்க. அதுவே நடப்பு நிதியாண்டுல 1,24,074 கோடி ரூபாய கடனா வாங்கறதுக்கு அனுமதி அப்படின்றது வழங்கப்பட்டது. இதுல பிப்ரவரி மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1,01,025 கோடி ரூபாய கடனா வாங்கிட்டாங்க. இதுல புள்ளி விவரங்கள்ல நமக்கு தெரியக்கூடியது, நடப்பு நிதியாண்டுல பிப்ரவரி மாதம் வரைக்கும் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமா கடன் வாங்கின ஒரே மாநிலம் தமிழ்நாடு அரசா தான் இருக்கு அப்படின்றதுதான் புள்ளி விவரங்கள் நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கு. சரி, மற்ற மாநிலங்களுடைய நிலைமை என்ன, அதையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். மற்றொரு தென் மாநிலமான ஆந்திர பிரதேசத்துக்கு 73,900 கோடி ரூபாய நடப்பு நிதியாண்டுல கடனா வாங்கறதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருந்தாங்க. இதுல அவங்க பிப்ரவரி மாதம் வரைக்கும் 70,057 கோடி ரூபாய ஏற்கனவே வாங்கிட்டாங்க. இன்னும் அவங்க ஒரு 3,000 கோடி ரூபாய் மட்டும்தான் கடன் பாக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும்தான் அவங்க இனிமேல் வாங்க முடியும். அடுத்ததா பீகார் மாநிலம், ரொம்ப சர்ப்ரைசிங்கான நம்பர். கடந்த நிதியாண்டுல அவங்களுக்கு 47,612 கோடி ரூபாய் மத்திய அரசு அனுமதி கொடுத்திருந்தாங்க. நடப்பு நிதியாண்டுல 47,546 கோடி ரூபாய். இதுல ஒரு ரூபாய் கூட மிச்சம் வைக்காம வெளியிருந்து இந்த ஒட்டுமொத்த கடனையுமே அவங்க வாங்கிட்டாங்க. குஜராத் மாநிலம், பிரதமர் நரேந்திர மோடியுடைய சொந்த மாநிலமான குஜராத் மாநிலத்திற்கு கடந்த நிதியாண்டுல 51,000 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வாங்க அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல 30,500 கோடி ரூபாயை அவங்க கடனா வாங்கியாச்சு. நடப்பு நிதியாண்டுல 41,500 கோடி ரூபாய்
கடனா அவங்க வாங்குறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அதுல 30,200 கோடி ரூபாயை அவங்க கடனா வாங்கி இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 11,000 கோடி ரூபாய் வரைக்கும் பாக்கி இருக்கு. அவங்க அதை எப்ப வேணாலும் இன்னும் ஒரு 2 மாசத்துக்குள்ள வாங்கிக்க முடியும். அடுத்ததா இந்தியாவுடைய பொருளாதார தலைநகரான மும்பை இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு கடந்த நிதியாண்டுல 1,15,914 கோடி ரூபாய் மத்திய அரசு கடன் வாங்க அனுமதி கொடுத்திருந்தாங்க. இதுல அவங்க 1,10,10,000 கோடி ரூபாயை கடனா வாங்கிட்டாங்க. இதுல மகாராஷ்டிராவை விட தமிழ்நாட்டுக்கு தான் கடன் வாங்குறதுக்கான அளவு அதிகமா இருந்தது அப்படின்றது ரொம்பவும் முக்கியமான நுணுக்கமான ஒரு விஷயமாவும் இருக்கு. அதை நடப்பு நிதியாண்டுல மகாராஷ்டிராவுக்கு 1,25,238 கோடி ரூபாய் கடன் வாங்குறதுக்கான உச்சவரம்பு. அதுல அவங்க கிட்டத்தட்ட 99,000 கோடி ரூபாய்க்கு கடனை வெளியிருந்து வாங்கிட்டாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் நம்மை விட ரொம்ப பெரிய மாநிலம், மக்கள் தொகையிலும் நம்ம விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துக்கு வெறும் 98,183 கோடி ரூபாய் தான் கடந்த நிதியாண்டுல கடன் வாங்குறதுக்காக இருந்த அளவு. அதுல அவங்க ஒரு 200-300 கோடி ரூபாயை தவிர மொத்த பணத்தையும் அவங்க கடன் வாங்கிட்டாங்க. அதுவே நடப்பு நிதியாண்டுல 62,000 கோடி ரூபாய் தான் அவங்க கடன் வாங்குறதுக்கான அளவு. அதுல 35,000 கோடி ரூபாயை கடனா வாங்கியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா அனைத்து மாநிலங்களையும் சேர்த்தா நடப்பு நிதியாண்டுல 10,89,838 கோடி ரூபாய். இதுல அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து வாங்கி இருக்கக்கூடிய கடன் 8,34,243 கோடி ரூபாய். அப்படின்னா பெரும்பாலான மாநிலங்கள் இல்ல எல்லா மாநிலங்களுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உச்ச வரம்புக்கு உட்பட்டு கடன்களை அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் மூலியமா தெரிய வருது. சரி, இந்த கடன்கள் ஏன் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இது சம்பந்தமா சில பொருளாதார நிபுணர்கள்ட்டையும் முன்னாள் மந்திரிகள் இன்னாள் மந்திரிகள் சில பேர்கிட்டையும் நம்ம அதிகாரிகள் வட்டத்திலையும் நம்ம சில பேர்கிட்ட தொடர்பு கொண்டு கேட்க முடிஞ்சது. அவங்க சொல்லக்கூடியது தமிழ்நாடு மாதிரியான மாநில அரசுகள் அதிக கடன் வாங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம் நம்மளுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி, உள்நாட்டு உற்பத்தி அதிக அளவுல இருக்கு. அதனாலதான் மத்திய அரசே நமக்கு அதிக அளவுல கடன் வாங்குறதுக்கு அனுமதியை கொடுக்கறாங்க. நம்மளுடைய தேவை இருக்கு, அதனால நம்ம கடன் வாங்குறோம். ரெண்டாவது, அதிக அளவுல வாங்குறதுக்கான காரணம் மத்திய அரசு அவங்க தொகுப்புல இருந்து நமக்கு சரிவர கொடுக்காத அமௌண்ட். குறிப்பா இயற்கை பேரிடர் ஆகட்டும், இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கல்வி மாதிரியான பிரச்சனைகள் ஆகட்டும், இதுல மத்திய அரசு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் தான் நடந்துக்கிறாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய வரியில அவங்க நமக்கு என்ன திருப்பி கொடுக்கறாங்கன்னு பார்த்தா அது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. அதைத்தான் கடந்த 2 ஆண்டுகளா தென் மாநிலங்கள் தொடர்ச்சியா முன் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு முழுமையான தீர்வு இல்லை அப்படின்னு பட்சத்துல மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை நிறுத்தவும் முடியாது. அதன் காரணமா தான் நாங்க வெளியிருந்து கடன் வாங்குறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. இந்த கடன் அப்படின்னு வரும் பொழுது உச்ச நீதிமன்றத்துல கடந்த 2024 கேரளா தொடர்ந்த வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இந்த உச்சபட்ச வரம்புன்னு சொல்லியிருந்தோம்ல, அதை திடீர்னு கேரளா அரசுக்கு மத்திய அரசு குறைச்சிருந்தாங்க. நீங்க நிறைய கடன் வாங்குறீங்க, அதனால உங்களுடைய அளவை குறைக்கிறோம் அப்படின்னு. ஆனா இந்த 3% ஸ்டேட் ஜிடிபி சொன்னோம்ல, அதை விடவே கம்மி பண்ணியிருந்தாங்க. அது சம்பந்தமா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இதுக்கெல்லாமா நீதிமன்றத்துக்கு வருவீங்க, 2 அரசுகளும் உட்கார்ந்து பேசி பிரச்சனையை தீர்த்துக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு போச்சு. ஒட்டுமொத்தமா தென் மாநிலங்கள் தொடர்ந்து இந்த கடன் விவகாரங்கள்ல சொல்லும் பொழுது மத்திய அரசு எங்களுக்கு தேவையான நிதியை சரியான நேரத்துல கொடுக்கறது இல்லை. அதனாலதான் இந்த பிரச்சனையை நாங்க சந்திக்கிறோம். எங்க கிட்ட நிறைய வருமானம் இருக்கு, நாங்க அதை மத்திய அரசுக்கு கொடுக்கிறோம். ஆனா மத்திய அரசு அதை எங்களுக்கு முழுமையா கொடுக்காம பீகார் மாதிரியான, உத்தரப்பிரதேஷ் மாதிரியான மாநிலங்களுக்கு அதை பிரிச்சு கொடுத்துட்றாங்க. அவங்களும் எங்களுடைய நிதியை வச்சு வளர்றாங்களே தவிர எங்களுடைய வளர்ச்சிக்கு போதுமான நிதி எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை அப்படின்ற இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டாகவும் நிதி ஆதாரம் சார்ந்த குற்றச்சாட்டுகளாகவும் இரண்டையும் சேர்த்தே பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, தமிழ்நாடு இந்த அளவுக்கு அதிக அளவுல கடன் வாங்குறதுனால ஏதேனும் பாதிப்பு இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கு பதில் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுல தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு பட்ஜெட்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் படி தமிழ்நாடுடைய மொத்த வருவாய் 3,03,814 கோடி ரூபாய். இதுல செலவினங்கள் 4,12,504 கோடி ரூபாய். அதாவது வருவாயை விட நமக்கு செலவு அதிகமா இருக்கு. அதுவும் 11.7% அளவுக்கு இது அதிகமா இருக்கு அப்படின்றத சுட்டி காட்டுறதா இருக்குது. இதுல பெரும்பாலான தொகை நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கோம்ல கடன், அதுக்கான வட்டியை கட்டுறதுக்காகவே போகுது அப்படின்ற விஷயமாவும்
தரப்பும் இருக்கு. இன்னொரு தரப்பு கிட்ட கேட்கும் பொழுது இந்த வாங்கக்கூடிய கடனை ஒரு அரசு எதுல செலவு பண்றாங்க அப்படின்றத பொறுத்துதான் அது நன்மையா தீமையான்னு சொல்ல முடியும். திமுக அரசு இதுல மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு அவங்க செலவு பண்றாங்க, அதனால இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை ஒரு சாரார் முன்வைக்கிறாங்க. இன்னொரு சாரார் இல்ல அரசுடைய திறமையின்மையை தான் இது வெளிப்படுத்துது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. ஆனா ரெண்டு தரப்புமே சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், மத்திய அரசு தொகுப்புல இருந்து மாநில அரசு, அதாவது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியில நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதனால தமிழ்நாடு இந்த மாதிரியான கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல சில அங்கங்க தள்ளாட்டங்களை அவங்க சந்திக்கிறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்றாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் கேட்டு உங்க மூளை ரொம்ப கஜகஜன்னு இருக்கும்ல, எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி, இந்த கடன் வாங்குறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாட்டிலேயே அதிக அளவு கடன் வாங்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு தான் இருக்கு. இந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டிய கடமை தமிழர்களாகிய நம்ம கிட்ட தான் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய வரியின் மூலமா தான், நம்ம கொடுக்கக்கூடிய பணத்தின் மூலமா தான் இந்த கடனை கட்டியாகணும். இந்த கடன் வாங்கக்கூடிய விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.